புத்தகத்தில் உலகத்தை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம் என்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் முத்தான சொற்களை மனதில் நிறைத்து மகிழ்ந்து படிப்போம். தமிழ்நாட்டு மக்களால் அண்ணா என்று அன்போடு அழைக்கப்படும் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களின் 100வது பிறந்த நாளை போற்றும் வகையில் மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் 8 ஏக்கர் நிலப்பரப்பில் 8 தளங்களுடன் எட்டாத புகழுடனும் விளங்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகமானது முற்றிலும் குளிர்சாதன வசதியுடன் உலகத்தரத்தில் செப்டம்பர் 15, 2010 சென்னை கோட்டூர்புரத்தில் திறந்து வைக்கப்பட்டு அறிவுசார் அடையாளமாக அவரே முதல் உறுப்பினரானது குறிப்பிடத்தக்கது. 3,75,000 சதுரடி கட்டடப் பரப்பளவுடன் தெற்காசியாவிலேயே 2வது பெரிய நூலகமாக 2010 தொடங்கப்பட்ட இந்நூலகம் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், ஆராய்ச்சி மாணவர்கள், குழந்தைகள், பெண்கள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள், மருத்துவர்கள், மாநில மற்றும் ஒன்றிய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் என நாள்தோறும் 1800க்கும் மேற்பட்ட வாசகர்கள் வந்து செல்லும் இடமாக உள்ளது. வாசகர்கள் படிப்பதற்கு பல்துறைகளைச் சார்ந்த 6,70,000 நூல்களும் 1,250 இருக்கைகளுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கென சிறப்பு வசதியும், நூலக மேலாண்மை மென்பொருள், RFID தொழில்நுட்பம், வைஃபை போன்ற வசதிகள் குறிப்பிடத்தக்கவை. பொதுமக்கள் வாசகர்கள் நலன் கருதி சொந்த நூல் பிரிவு காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், இதர பிரிவுகள் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இயங்கி வருகின்றன. தமிழ் அறிஞர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கு தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு பங்காற்றிய படைப்பு அறிஞர்கள் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பாளர்கள் என 200 தமிழ் அறிஞர்களை இன்றைய தலைமுறையினர் மட்டுமின்றி எதிர்கால சந்ததியினரும் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களின் உருவங்களை தீட்டப்பட்டு அவர்களின் கையெழுத்து பிரதிகள், கையொப்பம் மற்றும் அவர்களை பற்றிய விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அரங்குகளை பார்வையிட வரும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தமிழ் அறிஞர்கள் தொடர்பான வினாடி வினா நிகழ்த்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது. தரைத்தளத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பிரிவு அமைந்துள்ளது. இப்பிரிவில் பார்வை திறன் குன்றியவர்கள், முற்றிலும் பார்வை இழந்தோர் பயன்பெறும் வகையில் பிரெய்லி நூல்கள், ஒலி நூல்கள் உள்ளன. அச்சு புத்தகங்கள் ஒலி வடிவங்களில் மாற்றப்பட்டு நூலக இணையதளத்தில் இருந்து பயன்படுத்திக் கொள்ளும் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. 15,000 சதுரடி பரப்பளவில் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக விளையாடிக்கொண்டே படிப்பதற்கு ஏற்ற வகையில் சிறார் பிரிவு முதல் தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பதிக்கப்பட்ட சிறுவர் நூல்கள் இங்கு உள்ளது. இப்பிரிவில் பன்னாட்டு அளவில் பதிக்கப்பட்ட ஆங்கில மொழி, தமிழ் குழந்தை இலக்கியங்களும் என மொத்தம் 1,00,000க்கும் மேற்பட்ட நூல்கள் வைக்கப்பட்டுள்ளது. I like to read storybooks. முதல் தளத்தில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் வகையில் மின் நாளேடுகளும் 200க்கும் மேற்பட்ட பருவ இதழ்களும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி மொழிகளில் 27 முன்னணி நாளேடுகளும் கொண்ட பருவ இதழ் பிரிவு உள்ளது. கவிதைகள், புதினங்கள், நாடகங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், கடிதங்கள், சுயசரிதைகள் என தமிழ் மொழி நூல்களும், கணினி அறிவியல், தொழில்நுட்பம், இதழியல், உளவியல், மெய்யியல், மனிதநேயம், அறிவியல், வரலாறு, புவியியல் போன்ற பொருண்மை சார்ந்த தமிழ் நூல்கள் என 1,00,000க்கும் மேற்பட்ட நூல்களும் 2வது தளத்தில் தமிழ் பிரிவில் உள்ளன. பாரதியார் படைப்புகளுக்கென பாரதியியல் பிரிவும் இத்தளத்தில் உள்ளது. உலகெங்கிலும் உள்ள முன்னணி பதிப்பாளர்களின் 4,00,000க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்களும், பொது களஞ்சியம், அகராதிகள், ஆதாரங்கள் போன்ற ஆங்கில குறிப்பு உதவி நூல்களும், அனைத்து படைப்பொருண்மைகள் சார்ந்த ஆங்கில நூல்கள் 3வது தளம் முதல் 7வது தளம் வரை உள்ளன. கர்னல் காலின் மெக்கன்சி, டாக்டர் லேடன்,
திரு C.B. பிரவுன் ஆகியோரால் தொகுக்கப்பட்ட கையெழுத்து பிரதிகளை கொண்ட அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி அண்ட் ரிசர்ச் சென்டர் 7வது தளத்தில் உள்ளது. 7வது தளத்தில் போட்டித் தேர்வு நூல்கள், போட்டித் தேர்வுக்கான தினசரி நாளேடுகள், பருவ இதழ்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய போட்டித் தேர்வு பிரிவும் இங்கு அமைந்துள்ளது. இப்போ டிஎன்பிசி குரூப் 1 ரெடி ஆகிட்டு இருக்கேன். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். 3000 மின் நூல்கள், கட்டற்ற வகைமையில் உள்ள மின் நூல்கள், ஓபன் டொமைன் புக்ஸ், கணினி வாயிலாக படிக்கும் மின் நூல்களும், இ லைப்ரரி, அரிய நூல்கள் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவும் 8வது தளத்தில் செயல்படுகிறது. இ லைப்ரரி எனக்கு படிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நூலகத்தில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை, மாணவர்கள் முதல் ஆராய்ச்சியாளர்கள் வரை அனைவரையும் நூலகம் நோக்கி ஈர்க்கும் வகையில் சனிக்கிழமை மாலை பொழுதில் இலக்கிய உரையாடல் நிகழ்வான பொன்மாலை பொழுது நிகழ்வும், சிறார்களுக்கான கதை சொல்லுதல் அதாவது சாட்டர்டே ஸ்டோரீஸ் என்ற நிகழ்வும் நடத்தப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறார்களுக்கு அறிவியல் விளையாட்டுகள், ரோபோட்டிக், செஸ் விளையாட்டுகள், ஓவிய பயிற்சி, பல நிகழ்வுகளுடன் மாலையில் சிறார் படத்திரையிடலும் நடைபெறுகிறது. அனைத்து பாட பொருண்மைகள் சார்ந்த வல்லுநர்கள் கொண்டு அந்தந்த பாடப்பிரிவில் ACL எக்ஸ்பிரஸோ என்ற கலந்துரையாடல் மாதத்தில் 2 முறை ஒவ்வொரு தளத்திலும் நடைபெறுகிறது. பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்வு சிங்கப்பெண் என்ற தலைப்பிலும், மூத்த குடிமக்களுக்கு முகவரி என்ற நிகழ்வும் மாதந்தோறும் நடைபெறுகிறது. போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக வார இறுதி நாட்களில் பயிற்றுனர்களை கொண்டும் வெற்றியாளர்களை கொண்டும் கம்பெட்டிட்டிவ் ஓரியன்டேஷன் புரோகிராம்ஸ் நடைபெறுகிறது. தமிழ் மொழியில் எழுத்தாளர்களின் படைப்புகளை போற்றும் வகையில் அவர்களின் நினைவு நாட்களிலும் முக்கிய தினங்களிலும் வாசகர்களுடன் சிறப்பு விருந்தினர்கள் கலந்துரையாடும் வகையில் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. தொடர் பயிற்சியாக தொல்காப்பிய வகுப்புகளும் சங்க இலக்கிய வகுப்புகளும் நடைபெறுகிறது. இந்நூலகத்தில் 1125 இருக்கைகள் கொண்ட முற்றிலும் குளிரூட்டப்பட்ட கலையரங்கம் உள்ளது. 150 இருக்கைகள் கொண்ட குளிரூட்டப்பட்ட LED திரை உள்ளிட்ட உயரிய வசதிகள் கொண்ட மாநாட்டுக் கூடமும் இருக்கிறது. 2வது தளத்தில் 100 இருக்கைகளுடன் நூல் வெளியீட்டு அரங்கம், 800 பேர் அமரக்கூடிய வகையிலும் சிறந்த ஒலி அமைப்புடனும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக திறந்த வெளி அரங்கமும் இருக்கிறது. அழகும் அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நமக்கு தேவையான அரங்குகளில் அறிவுசார் நிகழ்ச்சிகள் நடத்திக் கொள்ளலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட படிப்பகம் வாழ்வின் படி உயர்த்தும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. படிப்போம், பயன்பெறுவோம். வாசிப்பை நேசிப்பவர்களுக்கு ஒரு வசந்த வாசகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒரு சிறந்த வழிகாட்டி. அண்ணா நூலகம் ஒரு அறிவு பெட்டகம். காலையிலிருந்து நைட் வரைக்கும் நம்மளால இதை அசஸ் பண்ண முடியும். முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. எனக்கு லைஃப் தந்தது அண்ணா லைப்ரரி தான். ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்குறப்ப அவ்வளோ என்கரேஜிங்காகவும் திரும்ப வரணும்னு தோணுச்சு. என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புத்தகங்கள் எந்த தளத்தில் உள்ளன என்பதை ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ளும் வசதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. Here we can study with peace of mind. World class facilities are here. This is a treasure trove of knowledge. The best library that elevates life. I love reading. I love Anna Library.